பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான புதிய நாளிலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக புதிய வார்த்தையாக வருகிறது. இந்த காலவெளியிலும் புதிய லோகோஸ் வார்த்தையை உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். சங்கீதத்தின் புத்தகம் 86ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்து அதை கூடிய காரியங்களை சொல்லி செபிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 86:13. நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர் என்று சொல்லி ஒரு வசனம் சொல்லு. நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை. தாவீது அவன் விண்ணப்பம் பண்ணும் பொழுது சொல்லுகிற வார்த்தை. ஆண்டவர் இந்த தாவீதுக்கு என்ன செய்தார் என்பதை சொல்றார். நீர் எனக்கு மேல ரொம்ப கிருபையா இருந்தீர் ஆண்டவரே, ரொம்ப நன்றி. அதனால அந்த கிருபை, லேஸ்பட்ட கிருபையில பெரிய ஒரு கிருபை. அந்த கிருபையினால என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர் என்று சொல்லி அவன் சொல்றான். ஆத்துமாவை தப்புவித்தீர். சோதரன் இங்கே ஆத்துமாவை பற்றி சொல்லுகிறான். உயர்ந்த பாதாளம், தாழ்ந்த பாதாளம் என்பதை குறித்து இங்கே சொல்லுகிறான். ஏனென்றால் அது இருக்குது. சோதரன் தாழ்ந்த பாதாளம் ஒன்று இருக்குது. அந்த பாதாளத்தை குறித்து நம்ம ஆண்டவர் ஏற்கனவே ஓமானதுபடி சொல்லியிருக்கிறார். ஐஸ்வர்யவான் லாசரு கதையில நம்ம வாசிக்கும் போது அந்த ஓமானத்தை சொல்லும் போது ஐஸ்வர்யவான் தாழ்ந்த பாதாளத்திலே வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். லாசரு என்பவன் உயர்ந்த பாதாளத்திலே ஆபிரகாம் வழியில இருந்தான் என்பதை குறித்து புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்ன ஓமானம். இது தாவீதுக்கு பின்பு பாருங்க. தாவீது அதுக்கு முன்பவே கண்டுபிடிச்சிட்டான். தாழ்ந்த பாதாளம் இருக்குது, அங்க எல்லாரும் பாவிகள் போய் இருப்பாங்கன்னு சொல்லி, அங்கெல்லாம் பாவிகள் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி இருக்குது. உயர்ந்த பாதாளம் ஒன்று இருக்குது, அது பரிசுத்தவான்கள் தங்கும் இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்த அதனால அவன் சொல்றான், நீர் என் மேல ரொம்ப கிருபை வைத்ததுனால எனக்கு இந்த தாழ்ந்த பாதாளத்துல போகாம என் ஆத்மாவை தப்புவித்தீர் என்பதை அவன் மரிக்கிறதுக்கு முன்பாகவே கண்டுபிடிச்சிட்டான். பாருங்க, நம்ம எங்க போறோங்க நமக்கு தெரியும். இப்போ இந்த சூழ்நிலை போனா, வண்டி இவ்வளவு ஸ்பீட்ல போனா எத்தனை கிலோமீட்டர் நம்ம போய் சேருவோம், இத்தனை மணிக்கு போய் சேருவோங்கிறது நமக்கு இப்பவே கேல்குலேஷன் பண்ணி சொல்லி. அதே போல நம்முடைய நடக்கை காரியங்கள் செய்து எங்க போவோங்க தெரிஞ்சிடும். அதான் அவன் சொல்றான், என்னை தாழ்ந்த பாதாளம் என்பது இருக்குது. சோதரம் அது மனைய மக்கள் நம்புவதில்லை. தாழ்ந்த பாதாளம் அது பயங்கரமான வேதனை உள்ள இடம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது இன்றைக்கு உள்ள சப்ஜெயிலுக்கு அடையாளமா இருக்குது. அது மாத்திரம் அந்த சப்ஜெயில் நியாயத்திற்கு முடிஞ்ச பிறகு அவங்க எங்க போயிடுவாங்க? எங்க போயிடுவாங்கன்னா நரகத்துக்கு போயிடுவாங்க. ஸோ உயர்ந்த பாதாளம் அது நியாயத்திற்கு முடிஞ்சுன்னா பரலோகத்துக்கு போயிடுவாங்க. அது வரையிலும் தங்குகிற ஒரு இடமா இருக்கிறது. உயர்ந்த பாதாளம் அது சந்தோஷமான இடம். ஸோ அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து இவனை விடுதலை பண்ணனால அவன் சந்தோஷமா சொல்றான், ஆண்டவரே என்ன செய்யறே உங்களுடைய கிருபையினால் பாரு என்ன பெருது, நீ பாராட்டின கிருபை ரொம்ப பெருசு. உலகத்திலேயே ஒரு பெரிய கிருபைன்னா என்ன ஆத்மாவை பாருங்க. இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்காங்க இந்த உலகத்துல அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அந்த மாதிரி இருந்ததுதான் பெரிய ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, தன்னுடைய ஆத்மாவை வல்லடிக்கு தப்புவது. ஒரு ஆத்மா பாருங்க, ஒரு மனுஷன் உலகத்தை காட்டிலும் பெரியவன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அவன் ஆத்மா பொறுத்து அப்படி சொல்ற, வெளியேற பெற்றது ஒரு ஆத்மா வெளியேற பெற்றுன்னு சொன்னா அந்த ஆத்மா வல்லடிக்கு போயிடக்கூடாது, தாழ்ந்த பாதாளத்துக்கு போயிடக்கூடாதுங்கிற நினைப்பு தான். அதை கர்த்தர் எல்லாத்துக்கும் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். யாரெல்லாம் கேட்கிறோம், அப்போ நம்ம போகிறது நமக்கு தெரியும். இந்த ஊருக்கு தான் போகுது, இத்தனை நாளுக்கு போய் சேர்ந்துரும், அது தெரியும். அதே போல நாம் இப்ப நடக்க எந்த ஊரு எந்த பாதாளத்துக்கு போவோம் என்று தெரியும். ஆனால் இந்த பாதாளம் உயர்ந்த பாதாளம் என்பது இப்ப இல்லை சோதரி. ஏனென்றால் அவர் மரித்த பின்பு, இயேசு கிறிஸ்து மரித்துட்டு பாதாளத்துல இறங்கி சிறைப்பட்டவளை சிறையாக்கி என்ன செய்றாரு, அவர் பரலோகத்துக்கு 3வது வானத்துக்கு பரதேசியை கொண்டு போயிட்டார். இப்ப அந்த காரியம் இல்லை இயேசு மரித்த உயிர்த்தெழுந்த பின்பு. ஆனா அதுக்கு முன்னால் அப்படித்தான் இருந்தது. அதனால தான் இந்த தாவி சொல்லுகிறான், என்னை தாழ்ந்த பாதாளத்தின் வல்லடிக்கு தப்புவித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே நம்முடைய காரியம் எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய கிருபை நம்மேல் இருக்குமானால் நமக்கு ஒரு அடையாளத்தையும் காட்டுவார் ஆண்டவர். நீ இந்த இடத்துக்கு போவேங்கிறது அவர் காட்டுவார், வழிநடத்துவார். இன்னைக்கு நம்ம எந்த ஊருக்கு எப்போ போவோங்கிறதெல்லாம் கூகுள் மேப்பை காமிச்சிருது. ஒரு நாள் ஆரம்பிச்சான்னு எங்க போவோம்னு சொல்லி காமிச்சு, எத்தனை நாள் ஆகும்னு சொல்லுது, எவ்வளவு நாள் எத்தனை மணி நேரம் ஆகும்னு சொல்லுகிறது. அதே போல இன்றைக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய கிருபையினாலே அவர் நம்ம அன்பினாலே அதெல்லாம் கரெக்டா காட்டி கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த நாளுக்கு நம்ம எங்க போவோம்? நமக்கு உயர்ந்த பாதாளம் வேணுமா? இல்லை, அது பரதேசியா இப்ப மாறிடுச்சு. உயர்ந்த பாதாளத்துல அந்த ஐஸ்வர்யவான் தாழ்ந்த பாதாளத்தில் இருந்தான். அந்த அருமையான ஏழை லாசரு உயர்ந்த பாதாளத்திலே ஆபிரகாம் மடியில இருந்தான். அவள் பேசிக்கொண்டிருந்தாள்.
தண்ணி கொடுங்க, ஒரு சொட்டு தண்ணி பேசி கொண்டிருந்தார்கள். அதனால தான் தெரியல ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் மரித்த பின்பு பாதாளத்துக்கு சிறைப்பட்டலை சிறையாக்கும்படி அங்கே பாதாளத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணார்னு இருக்குது. பிரசங்கம் கிடையாது, அது வெற்றி மனசு கட்டினார். நான் மரணத்தை ஜெயித்தேன், நீங்கள் புறப்பட்டு வாங்கன்னு சொல்லி எல்லாம் கூட்டிகிட்டு அவர் பிரதேசிக்கு போயிட்டார். இந்த நாள் அருமையானவர்களே, அந்த பாதாளத்தின் வல்லடிக்கு தப்பும்படி இந்த ஆண்டவர் கிருபை செய்தார் இந்த தாவீதுக்கு. அதே போல இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லமையாக இருக்கார். இன்றைக்கு ஒரு காரியம் யோசனை பண்ணிருக்கலாம், நமக்கு இந்த உலகத்தை குறித்தே தான் சிந்திக்கிறோம். உலகம் எப்படி இருக்கா அப்படி இருக்கலாம், எப்படி இருந்தாலும் சரி, இந்த உலகம் ஆக்கினிக்காக காக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் அழிவுக்காக காக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு வேதாகமத்திலே. அது எவ்வளவு நாள் இருக்கு, அதுக்கு காக்கப்பட்டிருக்குதா, ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் அழியாத ஒரு இடத்துக்கு நம்ம போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் விளக்கி கொண்டிருக்கிறார், வார்த்தை மூலமாக சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த உலகம் நமக்கு நிச்சயம் அல்ல, எல்லாம் கடந்து போகும், எல்லாம் மறைந்து போகும், எல்லாம் சுருட்டப்பட்ட பாயை போல போகும் என்று சொல்லப்பட்டது. அருமையான பிள்ளைகள், இந்த கால வேளையிலே அந்த தாழ்ந்த பாதாளத்தின் வல்லடிக்கு தப்பும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவர் நோக்கி பாருங்க, கர்த்தரால் மட்டும்தான் முடியும். அவருடைய பெரிய பாட்டில் கிருபை பெரியது. ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்தில், நம்ம ஆத்மா முக்கியமானது. பாதாளம் இருக்குது, ஆத்மா இருக்குது, அவருடைய கிருபை இருக்குது. நம்ம என்ன செய்யணும்னு சற்று யோசனை பண்ணி பாருங்க. அவர்கிட்ட கேட்குற, பார்க்கிற, நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவர் இறங்கி அற்புதம் செய்வார். அவருடைய கிருபை பெரியது, அவர் உங்களை வைத்த கிருபை பெரியது. அந்த பெரிய கிருபையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இந்த காலையில் ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, எனக்கு தாழ்ந்த பாதாளம் வேண்டாம், எனக்கு உயர்ந்த அந்த பரதேசி வேணும்னு நீ ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை அப்படியே செய்வார், நடத்துவார். கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறார். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளதினால் ஒப்புக் கொடுங்க, கேளுங்கள், நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்று இருக்கிறதுக்கு ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, தாவி சொன்னது போல ஆண்டவரே, உடைய மகாபெரிய கிருபையினாலே என்னை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர் என்று சொல்லுது ஆத்மாவை. இந்த ஆத்மாவை, எல்லாருடைய ஆத்மாவையும் தப்புவிக்கும்படி கர்த்தருடைய கரம் எல்லாருமே இருக்கும்படி செபிக்கிறேன். இந்த வாசனத்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த காலவெளியிலே ஒரு பெரிய விடுதலையின் ஆசீர்வாதம் எல்லா குடும்பத்தோடும், எல்லா பிள்ளைகளோடும், எல்லா ஜனத்தோடும் இருக்கும்படி செபிக்கிறேன். எங்களுக்கு முக்கியமானது ஆண்டவரே, உலகத்தை காட்டிலும், உலகத்தை எல்லாத்தை காட்டிலும் எங்களுடைய ஆண்டவர் ஆத்மா ஆண்டவர் தாழ்ந்த பாதாளத்துக்கு போகாதபடிக்கு பாதுகாத்து பாராட்டின கிருபை பெருசா இருக்கா. சோதரம் வாழ்க்கையில செய்ய ஆசீர்வதிங்க, பாதுகாத்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் சொல்ற அந்த வசனத்தை மறுபடியும் நம்ம பார்க்கும்போது, பெரிய கிருபை அது எங்க தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பு வைக்கிற கிருபை உங்களோடு இருக்கட்டும். தொடர்ந்து அவரை நோக்கி பாருங்க. இன்னும் ஒரு சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, தூயவரே, என்